இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோபாட்னியோட சாப்டர் 8 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு டாப்சன் யூனிட்ஸ் அப்புறம் ஓசோன் ஹோலோட டெஃபினேஷன். டாப்சன் யூனிட்னா திக்னஸ் ஆஃப் ஓசோன் காலம். ஓசோன் காலமோட திக்னஸோட மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு டாப்சன் யூனிட். ஓகேவா? அது வந்துட்டு கிரவுண்ட் லெவல் டு டாப் மோஸ்ட் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். கிரவுண்ட் லெவல்லேருந்து அட்மாஸ்ஃபியரோட டாப் லேயர் வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு டாப்சன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? த திக்னஸ் ஆஃப் ஓசோன் காலம்ஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் த கிரவுண்ட் டு த டாப் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாப்சன் யூனிட்ஸ். ஓகேவா? கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கிற மெஷர் அது வந்துட்டு திக்னஸ் ஆஃப் ஓசோன், அதுதான் வந்துட்டு டாப்சன் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? டிக்ளைன் இன் த திக்னஸ் ஆஃப் ஓசோன் லேயர் ஓவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இஸ் கால்ட் ஓசோன் ஹோல். ஓசோன் ஹோல்னால் ஓசோன் லேயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு திக்னஸ் கம்மியாக இருக்கோ அங்கே ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஃபுல்லாக இல்லை, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னா ஒரு பகுதியில் மட்டும் அங்கே வந்துட்டு ஓசோன் கம்மியாக இருக்கும், இல்லாட்டி இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். இது வந்துட்டு கைட்டோ ப்ரோட்டோக்கால்குள்ளே வருது. ஓகேவா? க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் வந்துட்டு கைட்டோ ப்ரோட்டோக்காலில் வருது. இது 2007 லான்ச் ஆச்சு. ஓகேவா? இதோட 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரிவெண்ட் டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச், இன்னொன்று ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் எமிஷன். இது 2 தான் வந்துட்டு க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசமோட 2 அப்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிகேஷன் பை சோலார் பேனல்ஸ். இப்போ சோலார் பேனல்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம எங்கே எலக்ட்ரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்துட்டு க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசமோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இது இப்படி பண்ணும்போது அவங்க வந்துட்டு CER கொடுப்பாங்க. அப்படின்னா சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன். அப்படின்னா எமிஷன் வந்துட்டு இவ்வளோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபைட் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு plant indicators. The presence or absence of certain plants indicate the state of environment. அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு சில பிளான்ட்டோட ப்ரெசன்ஸ் இல்லாட்டி ஆப்சன்ஸ் வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? when they act as an indicator they are called plant indicators. பிளான்ட் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுனால அது வந்துட்டு பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லைச்சன்ஸ், ரோஸ் இதெல்லாம் வந்துட்டு SO2 பொல்யூஷனை குறிக்கும். ஓகேவா? இதோட ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் ஆப்சன்ஸ் வச்சு நம்ம SO2 பொல்யூஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு கிளாடியஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாஸ், அது வந்துட்டு ஃப்ளூரைட் பொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஆக்ரோஃபாரஸ்ட்ரி. ஆக்ரோஃபாரஸ்ட்ரினா இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரீ, கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் இன் த சேம் லேண்ட். ஒரே லேண்டில் வந்துட்டு ட்ரீ, கிராப் அப்புறம் லைஃப் ஸ்டாக் அப்படின்னா நம்ம மாடு, ஆடு அதெல்லாம் வந்துட்டு ஒரே இடத்துல வச்சோன்னா அதை வந்துட்டு ஆக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்துட்டு கிவ்ஸ் ஹை ஈல்ட் அண்ட் லெஸ் ஆப்ரேஷன். ஈல்டு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் மேன் பவர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்கலாம். அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக பண்ணாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணுறதுனால லெஸ் ஆப்ரேஷன் காஸ்ட். ஓகேவா? ஆல்சோ இன்க்ரீசஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் ரெடியூஸ்ட் எரோஷன். அப்படின்னா பயோடைவர்சிட்டி நிறைய ஒரு பயோடைவர்சிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி எரோஷன், சாயில் எரோஷன் வந்துட்டு கட்டுப்படுத்துது. ஏன்னா நம்ம ட்ரீயும் இருக்குது, க்ராப்பும் இருக்குது. ஸோ சாயிலை டைட்டாக பிடிச்சிருக்கிறதுனால நம்ம எரோட் ஆகாது சாயில். ஸோ இன்க்ரீசஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் ரெடியூசஸ் எரோஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் யூக்கலிப்டஸ், மலைவேம்பு, தீக் ட்ரீஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணலாம் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியில். ஓகேவா? இதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். சொல்யூஷன் டு சாயில் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். சாயில் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கும், அந்த எரோஷன் இருக்குது இல்லைங்களா, எரோஷன் எல்லாம் வந்துட்டு சாயில் ப்ராப்ளம்குள்ளே வரும். அது வந்துட்டு இது பண்ணால் நிப்பாட்டலாம், இல்லாட்டி ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் வந்துட்டு கன்சர்வ் ஆகுது. நம்ம டிஃப்ரெண்ட் க்ராப்ஸு தனித்தனியாக வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் ஒரே வாட்டர் நம்ம சப்ளை பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் இங்கே வரும். அதே மாதிரி நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் மெயின்டைன்ட். நியூட்ரியன்ட் சைக்கிளிங்னால்
நம்ம லைஃப் ஸ்டாக் இருக்குங்களா, லைஃப் ஸ்டாக்லேருந்து வர வேஸ்ட் வந்துட்டு ஒரு நம்ம ட்ரீக்கும் க்ராப்புக்கும் ஒரு மேன்யூராக யூஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் நியூட்ரியன் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நியூட்ரியன் சைக்கிளிங் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் மெயின்டைன்ட். ஆர்கானிக் மேட்டர்னால் இப்போது ட்ரீ க்ராப்போட வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அப்போ அது டீகே ஆச்சுன்னா அதோட வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு மண்ணுக்கும் மேன்யூராக போகும். அதே மாதிரி லைஃப் ஸ்டாக்கோட வேஸ்ட்டும் வந்துட்டு மண்ணுக்கு மேன்யூராக தான் போகும். ஸோ ஆர்கானிக் மேட்டர் இஸ் மெயின்டைன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு O2 and CO2 produced is balanced, temperature and humidity are balanced. இதெல்லாம் பண்ணும்போது என்னென்ன பேலன்ஸ் ஆகுதுன்னா, நம்மளோட ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட ரேஷியோ வந்துட்டு பேலன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சர், ஹீட்டிங் அப் ஆஃப் டெம்பரேச்சர், குளோபல் வார்மிங், அதுவும் வந்துட்டு ஒரு லோக்கல் ஸ்டாக்கில் மெயின்டைன் ஆக முடியும். டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன், ஹியூமிடிட்டியும் பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட்ஸ், சூட்டபிள் ஃபார் ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ். ட்ரை லேண்ட்ஸில் வந்துட்டு இதை நல்லா யூஸ் பண்ணலாம். ட்ரை லேண்ட்ஸில் வந்துட்டு சீக்கிரம் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது வேறு சிஸ்டம்ஸ். ஆனால் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்துட்டு ட்ரை லேண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ், லேண்ட் ஒரே ஒன்றுத்துக்கு மட்டும் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டாக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபார்மிங்க்கு, ட்ரீஸ் க்ரோத்துக்கு ப்ளஸ் லைஃப் ஸ்டாக் மூணுத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ். Multipurpose tree like acacia is used for tree pulp, paper and firewood industry. இந்த மாதிரி ஒரு சில ட்ரீ ப்ரீட்ஸ் என்ன ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அப்படின்னா அதோட பல்ப்பும் எடுத்து யூஸ் பண்ண முடியும், பேப்பருக்கு, ஃபயர்வுட் இண்டஸ்ட்ரிக்கு, எல்லாத்துக்கும் அங்கே வந்துட்டு இண்டஸ்ட்ரியலாக அப்படின்னா மணி வைஸும் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, லாஸ்ட் பாயிண்ட் ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி, மிக்ஸ்ட் ஃபாரஸ்ட்ரி, ஷெல்டர் பெல்ஸ் அண்ட் லீனியர் ஸ்ட்ரிப் ஃபார்மிங். ஃபார்ம் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் வருது. ஓகேவா, ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி, மிக்ஸ்ட் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா ஒரே மாதிரி ட்ரீஸ் இல்லாமல் மிக்ஸ்ட் ட்ரீஸ் வைக்கிறது. ஷெல்டர் பெல்ஸ் அப்படின்னா எண்ணில் வந்துட்டு ஷெல்டர் பெல்ட்டாகவும் யூஸ் ஆகுது. ஃபார் பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஷெல்டர் பெல்ட்டாக யூஸ் ஆகுது.